ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சம்திங் சந்தோஷ். இன்றைக்கி எங்கடா இருக்குன்னு கேட்டேன்னா வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோயிலுங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. A few moments later. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே வந்துட்டு அந்த கண்ணு தெரியாதவங்க டச் பண்ணி படிப்பாங்க இல்லையா, அது இது. இந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள் கைஸ், வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த காலத்துல என்ன மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே வேறு ஏதோ தேர் மாதிரி இருக்குது. இந்த உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த மீன் பார்க்குறது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அதுதான் எல்லோரும் வீட்டில் வந்து மீன் தொட்டி வச்சு மீன் வளங்க அப்படின்றது. அதுவும் அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், சரியாக இருக்குல்ல. ரெண்டாவது கோபுரங்க. கோபுரத்துக்குள்ளே அப்படியே போனோம்னாக்கா உள்ள விநாயகர் இருக்கிறார். மூலஸ்தானம் உள்ளே தான் இருக்கும். இந்த பக்கம் தான் மூலஸ்தானம். இப்போ வந்து ஃபோட்டோ வீட்டுக்கூடாது எதுன்னு சொல்லிட்டாங்க. அகலே போய் இந்த மாதிரி அகல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூலஸ்தானம் விட்டு வந்தாச்சு, அப்படியே போகலாம். நிறைய இடத்துல கேமரா எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கேமரா உள்ளவேன்றாங்க. கிணறு இருக்கு. ஏதாச்சும் வேண்டிட்டு இங்கே அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கரெக்டாக காயின் அது மேலே போட்டாக்கா அது நடக்குமாங்க. நான் ட்ரை பண்ணுறேன். நின்றுச்சுன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்தாக்கா. நந்திக்கிட்ட ஒரு விளக்கு இருக்குது இல்லைங்க, அங்கே விளக்கு இருக்குது பாருங்கள். அதில் நம்ம வேண்டிகிட்டே அது மேலே கை வச்சா அது சுத்தமா. இப்போ வந்துட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்காங்க, ஃபுல்லாக க்ளோஸ்டு. இப்போது ஃபஸ்ட்லாம் அது ஓப்பனில் இருந்துச்சு. ஃபுல்லாக இப்போல்லாம் அந்த கோல்டு இது வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயில் பிரசாதம் வந்து எவ்வளோ ஒரு தடவை சாப்பிட்டே இருக்கலாம். சாப்பிட்டு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு வந்தால் இந்த மாதிரி சாப்பிட்டு டிஸ்பின் எப்பவுமே போட்டுருங்க. அங்கே எங்கெல்லாம் போடாது. நம்ம ஊர் கோயிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அங்கே எங்கே போட்டாக்கா நல்லா இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக டிஸ்பின் சாப்பிட்டோமா நம்ம டிஸ்பின் எதுவுமே போட்டுருந்தோம். இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் வந்துட்டு சுயமாக வந்துடுறாங்க. இந்த சிவன் வந்துட்டு சுயமாக வந்துடுறாங்க. இவருக்கு வந்து எப்படி ஜலகண்டேஸ்வரன் பேர் வந்துச்சுன்னா, இங்கே நியர்பையில் வந்துட்டு ஒரு கல்வெட்டில் ஜலகண்டேஸ்வரன் இருந்துச்சாங்க. அதை வச்சு தான் லிங்கத்துக்கு ஜலகண்டேஸ்வரன் பேர் வந்துச்சு. இந்த கோயிலுக்கும் அதே மாதிரி ஜலகண்டேஸ்வரன் பேர் வச்சாங்க. இந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் சின்ன பொம்மி நாயக்கர்ன்ற ஒருத்தரால் தான் கட்டப்பட்டுச்சு. இந்த கோயிலேயே முக்கியமான ஒரு இடம்னாக்கா இந்த கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்தில் ஒன்றில் பதிக்கப்பட்டது எதுவுமே ஒன்றில் பதிக்கப்பட்டதையாமே ஒவ்வொரு தூணுமே வேறு வேறு விதமாக தான் பண்ணாங்க. ஒவ்வொன்றுமே தனித்துவமாக தான் இருக்குங்க. ஒவ்வொன்றுமே நுணுக்கமாக தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே இந்த கல்யாண மண்டபம் தான் சொல்கிறாங்க. இதாங்க நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வச்சுட்ருக்காங்க. இது வந்து கோயிலோட பேக் சைடு. இது
ஓகேங்க, சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கிளம்பிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க சாங்கியம் சம்பிரதாயம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கேமரா மூலிமா சிவனோட பிளெஸிங்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களோட பிளெஸிங்கை எனக்கு கொடுங்க. டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் சந்தோஷ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.